Hi dears, Assalamu alaikum. Welcome to Chichini Edits. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நலமா இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ட்ராவல் வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எங்க நாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நூரெலிக்கு தான். எத்தனை முறை போனாலும் அழுக்காத ஒரு பிளேஸ்ன்னு சொன்னா அது நூரெலி தான். அது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்படித்தான் நிக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த முறையும் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க தான் பிளான் பண்ணுவாங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போறதுக்கு. பட் நாங்கள் இந்த முறை நாங்கள் எங்களோட கசின்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சடனாக ஒரு பிளான் பண்ணின ட்ரிப் தான் இந்த ட்ரிப்னு சொல்லணும். எந்த முறையும் நூரெலியாக்கு டிரெக்டா போற மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் இந்த முறை நாங்கள் ரூட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி ஹெட்டன் பக்கத்தால போயிட்டு லாஸ்டா நூரெலியாவை ரீச் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்ச தூரம் வரக்கிட்டே எங்களுக்கு பசி வந்துட்டுது. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில இருந்தே செஞ்சு எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். பெஸ்டா செஞ்சிருந்தோம், அடுத்தது கடல் அவிச்சிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கினோம். நீங்களும் என்ன மாதிரி ஒரு நேச்சர் லவரா இருந்தா கட்டாயம் ஹெட்டன் சைடால நூரெலியா போங்க. அங்குள்ள நேச்சர் அவ்வளோ அழகு. வீடியோல எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியா, பட் நேரடியா பாக்கிட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் எடுத்த சின்ன சின்ன கிளிக்ஸ் இந்த வீடியோல எட் பண்ணிக்கிறேன், நீங்களும் பார்த்து ரசிங்க. எங்களை மாதிரி சின்னவங்க ட்ரிப் போனா இப்படித்தான் குகையை கண்டோன்னு எல்லாம் சத்தம் போட தொடங்கிட்டாங்க. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட் கிளியர் வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட்ல தான் நிக்கிறோம். அவ்வளோ அழகான ஒரு நேச்சர் இருக்கிற ஒரு அழகான வாட்டர் ஃபால் உண்டு. நீங்களும் கட்டாயம் இந்த இடத்தை பார்த்துட்டு போங்க. நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அம்பேவெல்ல ஃபார்ம்ல தான் நிக்கிறோம். இன்னைக்கு அனிமல்ஸ பார்க்க போற ஐடியால நாங்க ஒத்தருமே இருக்கல. சோ நாங்க இங்கிருந்து யோகர்ட் மில்க் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கிருந்து நாங்க போயிட்டோம். ஒஹிய போற வழியில இடையில அம்புட்ற ஒரு இடம் தான் இந்த பட்டி போலன்ற பிளேஸ். அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். கட்டாயம் நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் நான் எடுத்துப்பட்டேன். எனக்கு பெரிய வீடியோ எடுத்துப்படல. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோல அழகான வீடியோஸ் இருக்குது. நீங்க இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிறேன்னு பாருங்க.
அடுத்தது நாங்கள் வந்து ஹோட்டன் சமவெளி ஹோட்டன் பிளேன்ஸுக்கு தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகினோம். பட்டிப்போல என்ட்ரன்ஸால் நாங்கள் உள்ளுக்கு ஆகினோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு தான் இந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் போகணும். எங்களுக்கு வெஹிக்கல் உள்ளுக்கு வெஹிக்கல் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து டெக்ஸோட வந்து பில் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விலங்கும் உங்களுக்கு மேகமூட்டத்தோடு அப்படியே ஒரு அழகான ஒரு வியூ ஆயிக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் எண்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் எண்டுக்கு போகலை, ஏன்னு சொன்னால் நிறைய நேரம் அதுக்கு வேணும் அப்படின்றதால நாங்கள் அங்கே போகாமல் இப்போ நாங்கள் ஒஹியைக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் இறங்கி இருந்தோம். இறங்கின டைமில் எனக்கு கிடைச்ச காட்டுப்பூ கொஞ்சம் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தங்களா. எங்களோட கேங்கில் இருந்தவங்களுக்கு ஒஹிய போகணுன்றது தான் பெரிய ஒரு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்துச்சு. ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஒஹியக்கு போயிட்டோம். அவ்வளோ அழகான சூப்பரான செம்மையான கிளைமேட் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஒஹிய. கட்டாயம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒன் டைம் சரி போயிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து என் ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டுது. ஸோ ஒழுங்கான கிளிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கேளாக போயிட்டுது. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் 5 o'clock ஆகிட்டது நுவரெலியாவை ரீச் பண்ணிக்கிட்ட. நாங்கள் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்திருக்கிறோம் கிரெகரி பார்க்குக்கு, கிரெகரி லேக்குக்கு வந்திருக்கோம். கிரெகரி லேக்கில் எங்களுக்கு அசைய இல்லாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌட். ஒரு இடமும் பார்க்கவும் மேலா, சாப்பாடுகள் வாங்கிக்கொள்ள இல்லாத அளவுக்கு அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை ஒன்று அமைஞ்சிட்டுது. ஏன்னு சொன்னால் இது சீசன் டைம், அடுத்தது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க. இந்த வீடியோஸ் எடுத்து மிச்ச நாள் கிட்டத்தட்ட இப்போ 3 weeks 4 weeks ஆகிட்டுது. எனக்கு எக்ஸாம் இருந்ததால எனக்கு இப்போ தான் டைம் கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.